அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமைய போதுங்க ஒரு விஷயம். தாவேகாவும் பாமகவும் கூட்டணி வைக்க போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைலாம் தெரியல. அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி வச்சாங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை தாவேகா பெறும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன் அதை சொல்கிறேன்னா, வட மாநிலத்தில் தாவேகா எம்எல்ஏக்கள் மிக குறைவு. உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். வட மாநிலத்தில் சுத்தமாகவே குறைவாக இருந்தது. ஆனால் இப்போது இந்த கூட்டணி பாமக கூட கூட்டணி வச்சாங்கன்னா கன்ஃபார்மாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை தாவேகா பெறும். ஏன் அதை சொல்கிறேன்னா, தாவேகாவுடைய மிகப்பெரிய பலமே தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பலம் தான். பெரும்பான்மையான சமூக மக்கள் அவங்களுக்கு பலம் கம்மியாக தான் இருக்குது. அதே சமயம் இப்போ இருக்க சூழ்நிலை பாமகவில் இவங்களுடைய பலமும் அவங்களுடைய பலமும் ஒன்றா சேர்ந்ததுன்னா கன்ஃபார்மாக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கலாம். வட மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பாமக ஒரு மிகப்பெரிய பெல்ட்டோடு தான் இருக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வன்னியர்கள் அதிகமான வாழக்கூடிய பகுதி வட மாவட்டங்கள். அங்கே ஃபுல்லாகவே பாமகவுடைய சக்தியால் தான் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஆட்சி அமைக்க முடியும் வட மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஆட்சி கொடுத்தா மட்டும்தான் அங்கே பாமகவுடைய ஆட்சி அங்கே கன்ஃபார்மாக அமையும். அது மட்டும் இல்லாமல் நிறைய கட்சியிலேருந்து நிறையா இணைஞ்சிட்ருக்காங்க. தமிழக வெற்றி கேட்டவங்களுக்கு நல்லாவே தெரியும். நேற்று மட்டுமே நிறைய பேர் இருந்தாங்க. மனுசுரலிக்கான இருக்கட்டும், நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய கட்சியிலேருந்து இணைஞ்சாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டு அரசியல் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னே தெரியல. ரெண்டு பேருக்கு தான் போட்டியை அடிக்கடி சொல்லுவார். அந்த போட்டி தான் இதுக்கப்புறம் வரப்போகுதுன்னு நானும் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா போட்டியுமே ஓரளவுக்கு அந்த கட்சியை எடுத்து யாரை கட்டிட்டாங்க. உங்களுக்கு எந்த கட்சி நான் சொல்கிறேன்னு தெரியும். இப்போ அந்த கட்சியிலேருந்து முக்கியமான நிறைய பிரபலங்களும் வரப்போகிறாங்க. விஜயபாஸ்கர் சார் உங்களுக்கு தெரியும், அவரும் வரப்போகிறதா பேச்சு அடிப்படுறது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நேற்று இன்னொரு விஷயமும் போயிட்டுருக்குங்க. கும்பகோணத்தில் நெல் மூட்டை குடோனில் வெளியில் நெல் மூட்டையெல்லாம் நனைஞ்சிருக்குங்க. இது ரொம்ப வருத்தத்தக்க விஷயங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா, அரசாங்கத்தின் மூலமாக இந்த நெல்லுக்கு எல்லாமே ஒரு குடோன் மாரி கட்டி கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தளபதி சார் இதை கொஞ்சம் கவனிங்க சார். ஏன்னா மக்கள் மத்தியில் உங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. இதில் எந்த மாற்றமும் யாருமே குறை சொல்லவே முடியாது. ஆனால் இந்தமாரி சின்ன சின்ன விஷயத்தை பாருங்கள், உத்து நோக்குங்க. ஏன்னா உணவுன்றது ஒரு மிகப்பெரிய அத்தியாவசியமான பொருள். அது இல்லைனா கன்ஃபார்மாக யாராலுமே ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் அந்த நெற்பயிரெல்லாம் கொஞ்சம் பாதுகாக்குங்க. இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க நெற்பயிர் குடோன் நிறைய இடத்துல காலியாக தான் இருக்குது. ஒரு நாள் மழை பெஞ்சாலே அது மறுநாள் முளைச்சி போகிற சூழ்நிலை ஆகி போகுதுங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். அது பார்த்தா உங்களுடைய ஆட்சி மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. விவசாய மத்தியிலும் உங்களுக்கு மிகப்பெரிய பெரும்பான்மை கிடைக்கும். அதனால் அதையும் கொஞ்சம் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நேற்று ஐஏஎஸ் தெரியும் உங்களுக்கு. அவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஆய்வு பண்ணியிருக்காரு. மெத்தையில் போயிட்டு தட்டும் போது அப்படி பல கொட்டுதுங்க. இது போன ஆட்சியில் கட்டியிருக்காங்க இந்த பில்டிங்கு. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன மாதிரி ஆட்சி பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஊழல், எதில் ஊழல், என்னென்னத்தில் ஊழல், எல்லாத்துலேயுமே ஊழல் பண்ணியிருக்காது தெரியுதுங்களா? இதில் மட்டும் ஊழல் இல்லைங்க, எல்லாத்துலேயுமே ஊழல். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வைக்கணும்னா அதில் ஊழல், ஒரு கல்விக்கு ஏதாவது ஒரு சீட்டு வாங்கணும்னா அதில் ஊழல், எல்லாத்துக்குமே ஊழல். அந்த ஊழல்லாம் ஒதுக்க தான் இப்போ தளபதின்ற ஒரு மனுஷன் வந்திருக்காரு. இவருக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, கன்ஃபார்மாக நல்லது செய்வாருங்க. இதில் எந்த மாற்றமும் இல்லை. 1000 பேர் 1000 சொல்லட்டும். இதில் கேலி வேற பண்ணுறாங்க. சட்டப்பேரவையில் உட்காந்துக்கிட்டு திமுக எம்எல்ஏ ஒருத்தர் விஜய் சாரை பற்றி ஒரு மாதிரி வாயை காட்சிக்கு கேலி பண்ணுறாரு. அவர் பார்த்தா எப்படி இருப்பார் நான் உங்களுக்கே தெரியும். அவர் மூஞ்சி எப்படி இருக்குங்க அது தெரியல. இவரை பார்த்து கேலி பண்ணுறாரு. இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அவர் முதலமைச்சரை பார்த்து நீங்கள் கேலி பண்ணுறது அது உங்களுக்கே கேள்வி பண்ணுறதா அர்த்தம். முதல்ல நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு பாருங்கள், அவர் எந்த இடத்துல இருக்காருன்னு பாருங்கள். நீங்கள் தேவையில்லாத ஒரு கேள்வி பண்ணி நீங்கள் உங்கள் பெரும்பான்மையை இழந்துடாதீங்க. மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு உங்கள் பெரும்பான்மை எல்லாத்தையுமே இழந்துட்டீங்க. ஆனால் இப்போ நடக்கிற சூழ்நிலை மறுபடியும் அந்த பெரும்பான்மையை நீங்கள் இழந்துடாதீங்க. நீங்கள் மறுபடியும் ஆட்சி பிடிக்கணும்னா மக்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சா மட்டும் தான் உங்களால் பண்ண முடியும். யாரை சொல்கிறேன், திமுக தான் சொல்கிறேன், ஓப்பனாகவே சொல்லிடுறேன் நான். ஏன்னா மக்கள் மத்தியில் உங்களுக்கு மிகப்பெரிய அவப்பெருப்பு உருவாகிட்டு இருக்கு. நீங்கள் பண்ண ஒவ்வொரு தில்லுமுள்ளும் ஒன்றா வெளியே வந்துட்டுருக்கு. எந்தெந்த துறையில் என்னென்ன ஊழல் பண்ணீங்களோ அது எல்லாத்தையுமே உடச்சி அடிச்சிட்டு இருக்கார் தளபதி விஜய். செய்வாருங்க, கன்ஃபார்மாக நல்லது செய்வார். நம்பிக்கையாக இருங்க, வெற்றி நிச்சயம். அவர் சொல்கிற மாரி தான், கான்ஃபிடண்ட்டாக இருங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா தேர்தலுமே தளபதி விஜய் மட்டும்தான். நல்லது செஞ்சால் நிறைய பேருக்கு பிடிக்காது, அவர் நல்லது தான் செய்கிறாரு. அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாகிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கன்ஃபார்மாக அவரை பற்றி நம்ம நிறைய விளம்பரம் நல்ல வீடியோ போட்டுட்ருக்கோம். தொடர்ந்து ஒரு சப்போர்ட் கொடுப்போம் நம்ம. இதில் எந்த மாற்றமும் இல்லை. யார் என்ன சொன்னாலும் தெரியுதான், அவருக்கு தான் எங்களுடைய முழு சப்போர்ட் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அவர் கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து நம்ம சேனல் மூலிமா சப்போர்ட் கொடுத்துருக்கோம். அது எனக்கு ஒரு மிக சந்தோஷத்தை கொடுக்குதுங்க. நல்ல மனுஷனுக்கு நல்லதாக பேசணும் போது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. தொடர்ந்து அவருக்கு ஆதரவு நாங்கள் கொடுப்போம். எங்கள் சேனல் மூலம் அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.